அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 11 வெட்னஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூஷுவலாக. அடுத்து எடிட்டோரியல், அதில் ரோட் பம்ப்ஸ்ன்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியாவில் மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் எப்படி வரி விகிதத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வகையான க்ரைட்டீரியாவை அவங்க உள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் நீத்தி ஆயோக்கோட பங்கு அப்படின்றது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஒரு டேக்ஸ் ரெவல்யூஷனுக்கு இருக்குது. பட் நீத்தி ஆயோக்கோட இன்புட் எந்த வகையில் இதுக்கு செயல்படுது அப்படின்றத நோட் பண்ணிட்டால் போதும். அடுத்த ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டிஸ் இன் டிசார்டர்ஸ்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் எப்படி நிர்வாகத்தை எல்லாம் மாற்றணும் அப்படின்றத பற்றி இது சொல்லும். டோஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு கீழே வரும். இதில் கோல்டு செயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேக்சின் அல்லது ஒரு தடுப்பூசி லெபரட்டரியில் உருவாக்குனதுக்கப்புறம் அது பேஷண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும், அது பெனிஃபிஷியரி ரீச் பண்ணுற வரைக்கும் என்னென்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரியான பிஹெச் லெவல், இந்த லெவல்லாம் மாறாமல் அதே லெவலில் கொண்டு கொடுக்கறதுக்காக சில யுக்திகளை கையாளுவாங்க. அதான் கோல்டு செயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியான்ற மாதிரியான ஒரு வாஸ்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜியனில் ட்ரைபல் மக்கள் அதிகமாக இருக்கிற, மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களும் பல மாநிலங்களில் இருக்குது. அப்போது இதெல்லாம் கொண்டு போய்ட்டு சேர்க்குறதுல நம்ம டிசீஸை ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட டிசீஸை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது இந்த மாதிரி வேக்சின் போடுறதுல இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அப்போது இதோட கோல்டு செயின் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணோம்னா தான் நம்மளால் ஃபர்தராக அந்த எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒப்பீனியன் எடுக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸில். ஸோ அதுக்காக இந்த நியூஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரொவைடிங் குயிக் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல பேண்டமிக் சமயங்களில் மக்களோட மன உணர்வுகளையும் அவங்களோட மனநிலைத்தன்மையையும் சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டியையும் கொடுக்கறதுக்காக நம்ம வாலண்டரிஸை என்ஜிஓலாம் நம்ம மொபிலைஸ் பண்ணணும். அது மூலயமா மக்களோட மென்டல் வெல்பீயிங்கை மென்டல் வெல்பீயிங்கை நம்மளால் அப்ரேட் பண்ண முடியும், அப்ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்கவே என்னென்னா, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது, டெவலப்பிங் டு டெவலப்டுன்னு சொல்லி மாறும்பொழுது என்னென்னா, உடல் ரீதியான ப்ராப்ளத்துலேருந்து மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு அமெரிக்கா அப்படின்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ அப்போது அது சம்மந்தமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேராடாக்சிக்கல் ஹெல்த் கேர் சினரியாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு புறம் மால் நியூட்ரிஷன், இன்னொரு புறம் பார்த்தோன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் மென்டல் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அப்போ இந்தியா அப்படின்றது ஒரு மிக்சர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி தான் இன்னமும் ஹெல்த் கேர் செக்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு, எஸ்ஏல எழுதுறதுக்கும், மற்ற ஜிஎஸ் பேப்பரில் ஜிஎஸ் பேப்பர் 1 எழுதுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாஸ் mRNA வேக்சின் மேபி ரெடி இன் மார்ச் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மெசஞ்சர் RNA அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற இந்த ஒரு செல்லுலார் ஆக்டிவிட்டியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த மெசஞ்சர் RNA அப்படின்றது. ஸோ நம்ம இது வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது வேர்ல்டு பேஜில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். அதில் அர்மீனியா, அஜர்பைஜான் அக்ரி ஆன் பீஸ் டீல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பேஜ் நம்பர் 14 பேங்க்ஸ் மஸ்ட் நாட் டிஸ்டன்ஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த நியூஸ். இந்த மாதிரி இதில் ஒன்றும் பெரிய லெவலில் கண்டென்ட் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நியூஸ் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் பொழுது கவர்னன்ஸ் அப்படின்றது எதை நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி நம்மளால் கணிக்க முடியும். இது சம்மந்தமான ஃபியூச்சரிஸ்டிக் விஷயங்களை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸோட, அதுவும் முக்கியமாக கேபினெட் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இருக்கும் பொழுது அதை எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது மெயின்ஸில் ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ப்ராஸ்பெக்டிவாக என்விஷனோட நம்மளால் பண்ண முடியுன்றது தான் இந்த மாதிரி ஆர்டிக்கல் படிக்கிறதோட பலன் அப்படின்றது. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.